ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி லூக்கா நற்செய்தி அதிகாரம் 9 வசனங்கள் 57 62 முடிய. அவர்கள் வழி நடந்த போது ஒருவர் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கு சென்றாலும் உம்மை பின்பற்றுவேன் என்றான். அதற்கு இயேசு, நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மானிட மகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்றார். இயேசு மற்றொருவனை நோக்கி, என்னை பின்பற்றி வாரும் என்றார். அவன், முதலில் நான் போய் என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வர அனுமதியும் என்றான். இயேசு அவரை பார்த்து, இறந்தோரை பற்றி கவலைப்பட வேண்டாம், இறந்தோர் தங்கள் இறந்தோரை அடக்கம் செய்யட்டும், நீ போய் இறையாட்சியை பற்றி அறிவியும் என்றார். வேறொருவனும் அவரை நோக்கி, ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவேன், ஆயினும் முதலில் நான் போய் என் வீட்டில் உள்ளவர்களிடம் விடை பெற்று வர அனுமதியும் என்றான். இயேசு அவனை நோக்கி, கலப்பையில் கை வைத்த பின் திரும்பி பார்ப்பவர் எவரும் இறையாட்சிக்கு உட்பட தகுதி உள்ளவர் அல்ல என்றார். ஆமேன். அன்புக்குரியவர்களே, வாசிக்க கேட்ட இந்த வார்த்தைகளிலே 3 விதமான மனிதர்களை பார்க்கிறோம். வித்தியாசமான மனிதர்கள். இவர்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு அளிக்கும் பதிலும் வித்தியாசமாகவே இருக்கிறது. முதலில் வந்தவன் இயேசுவே, நீர் எங்கு சென்றாலும் உம்மை பின்பற்றுவேன், நானும் வருவேன் என்று மிகவும் வைராக்கியமாக கூறுவதை காண்கின்றோம். ஆனால் இயேசு அவன் உள்ளத்தை காண்கின்றார். அவன் தன் உதடுகளில் மட்டும் உம்மை பின்பற்றுவேன் என்று கூறுகிறான். அவன் உள்ளமோ இவ்வுலக மாயையில், இன்பத்தில், இவ்வுலக ஆடம்பரங்களை தேடுவதிலும், செல்வ மயக்கத்திலும், புகழிலும், பண ஆசை, பொருளாசை, புகழ், சிற்றின்பங்கள் இவைகளால் நிறைந்து இருக்கிறது. அவன் இயேசுவை பின்பற்றுவேன் என்று கூறியது இவ்வுலகில் உள்ளவற்றை ஆதாயப்படுத்தி கொள்ளவே. ஆனால் இயேசுவோ, நரிகளுக்கு கூட வலைகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, எனக்கு தலை சாய்க்க கூட இடம் இல்லை. தன்னிடம் பலவற்றை எதிர்பார்த்து வந்தவனுக்கு இயேசு கூறும் பதில் இது. இரண்டாவது மனிதனை நாம் பார்ப்போம். இரண்டாவது மனிதனை இயேசு அழைக்கிறார். அவன் தன் தந்தையை அடக்கம் பண்ணிவிட்டு வர வேண்டும் என்று உத்தரவு கேட்கின்றான். இவனை பாருங்கள், தன்னை அழைத்தவர் இன்னார் என்று அறியாதிருக்கின்றான். உயிருள்ளவர், உயிர்ப்பிக்கிறவர், சர்வ வல்லமை உள்ளவர், தன்னை பின்பற்ற அழைத்தவர் உன்னதமானவர், பரம அழைப்பிலே பங்கு கொள்ள தன்னை அழைக்கின்றார் என்று அறியாமல் இருக்கிற ஒரு மந்த புத்தியுள்ளவனாக இவன் இருக்கின்றான். தன் வாழ்விலே யாருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்று அறியாமல் இறந்து போன தன் தந்தையை அடக்கம் செய்ய அவன் இயேசுவிடம் பர்மிஷன் கேட்கின்றான். உயிரோடிருந்தும் செத்தவர்களாய் வாழ்கிறவர்கள் நம் மத்தியிலே அநேகர் இருக்கின்றார்கள். அப்படி செத்தவர்கள் செத்து போனவர்களை அடக்கம் பண்ணட்டும் என்று இயேசு கூறுகிறார். நான் மரித்தேன், ஆனால் சதா காலங்களிலும் உயிர் வாழ்கிறேன் என்று சொன்னவர் என்னை பின்பற்று என்று அவனிடம் கூறுகிறார். மூன்றாவது மனிதனை நாம் பார்ப்போம். உம்மை பின்பற்றுவேன், ஆனால் வீட்டில் சென்று அனுமதி வாங்கி வர அனுமதியும் என்கின்றான். இவனும் இயேசுவிடம் பர்மிஷன் கேட்கின்றான். ஒரு புதையலை கண்டவன் எல்லாவற்றையும் விற்று அதை அடையும்படி நாடுவான். ஒரு முத்தை கண்டவனும் அப்படியே எனக்கு வெள்ளியும் பொன்னும் அவரே என்று யோபு கூறுவதைப் போல இயேசுதான் எல்லாம் என்று சொல்லி அவனை பற்றி கொள்வான். இயேசுவை கண்டு கொண்டவன், பெற்றுக்கொண்டவன் இவ்வுலகில் எவ்வளவு அதிகமான பாக்கியத்தையும் பேற்றையும் அவன் அடைந்தவனாக இருக்கின்றான், எவ்வளவு பேறு பெற்றவனாக இருக்கின்றான். இதை இந்த மூன்றாவது மனிதன் உணர்கிறான், அனுபவிக்கிறான். ஆனால் கலப்பையாகி இயேசுவின் மீது இருந்த தன் கைகளை வைத்துவிட்டு மீண்டும் இவ்வுலக அன்பை, உறவுகளை, இன்பங்களை திரும்பி பார்க்கிறான். லோத்துவின் மனைவியை பாருங்கள். தேவனுடைய சத்தத்தை கேட்டும் அவரால் பாதுகாக்கப்பட்டும் பின்னிட்டு பார்த்து உப்பு தூணாகிறாள். இன்று அநேகர் இயேசுவை ஆர்வமுடன் பின்பற்றி வேத வாசிப்பிலும் ஜெப ஜீவியத்திலும் இயேசுவை வைராக்கியமாய் பின்பற்றுவதிலும் அவருக்கு பணி செய்வதிலும் இருந்தவர்கள் பின்மாற்றமாகி அனல் குறைந்து விழுந்து கிடக்கிறதை நாம் பார்க்கின்றோம்.
அன்புக்குரியவர்களே, இந்த 3 மனிதர்களில் நாம் எந்த மனிதனைப் போல இந்த உலகத்திலே ஆண்டவருக்கு பணி செய்து கொண்டிருக்கின்றோம்? நம்மை நாம் ஆய்வுக்கு உட்படுத்திக் கொள்கின்ற நேரமாக இது இருக்கின்றது. நாட்கள் பொல்லாதவைகளாய் இருப்பதால் காலத்தை ஆதாயப்படுத்தி முழு உள்ளத்தோடு இயேசுவை பின்பற்றுவோம். ஆண்டவர் தாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். உங்களுக்காக நான் ஜெபிக்கின்றேன். எங்களை நேசிக்கும் அன்பு ஆண்டவரே, இன்று தியானித்த இந்த வேத வசனங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றேன். எந்த விதமான எதிர்பார்ப்பும் இன்றி வாழ்ந்தாலும் மரித்தாலும் உமக்காக இறுதி வரை நிலைக்கவும், உம்மை மட்டுமே ஆதாயமாக்கி கொள்ள எல்லாவற்றையும் இழக்கவும், குப்பையாக கருதவும் நீர் எங்களை அழைத்ததன் ஆட்கொண்டதன் நோக்கம் நிறைவேற்றவும், தொடர்ந்து ஓடவும், இலக்கை அடையவும் உதவி செய்யும். எங்கள் ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.